ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் SJK ரெஸ்லிங் யூனிவர்ஸ். ஸோ நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டை பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்லாம் எல்லாம் விடுங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கு முன்னால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணாலும் பண்ணிக்கிடுங்க, கமெண்ட் பண்ணாலும் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபைனலி செத் அவரோட டைட்டிலை ரிலீஸ் பண்ணிட்டாரு. ஸோ அதுக்கப்புறமா சிஎம் WWE ஆல்ரெடி செலக்ட் பண்ணவங்க தான். ஸோ அதுக்கப்புறமா இப்போ ஜேவுஸோ நம்பர் 1 கண்டென்டராகவும் அந்த டைட்டிலுக்காக ஆகிட்டாங்க. ஸோ இவங்க 2 பேர்த்துக்குமான மேட்ச் சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் நவம்பர் 1ஆம் தேதி மேட்ச் நடக்கும் போது ஸோ இதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அந்த டைட்டில் அதிகம் அவங்கள்ட்ட கொடுக்க போகிறாங்க. ஸோ இதில் என்னை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் 100% நம்ம சிஎம் பங்கு தான் அந்த டைட்டில் ஜெயிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ 2வது முறை அதாவது அவர் ரிட்டர்ன் 2வது முறையாக ஸோ டைட்டில் ஜெயிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஜேவுஸோ ஜெயிக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் இப்போதைக்கு 1% கூட அவர் ஜெயிக்கிறது மாதிரி இல்லை. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நடந்த மண்டே நைட் ட்ராவில் இன்னொரு ஷாக்கிங் மூமெண்ட்டாக நடந்திருக்கோம். நம்ம AJ ஸ்டைல்ஸ் அண்ட் டிராகன் லீ ஸோ நியூ டேக் டீம் சாம்பியன்ஸாகவும் பார்த்தீங்கன்னா ஆகிருப்பாங்க. ஸோ இது ஒரு நல்ல முடிவு தான். ஸோ 2 வேரியேஷன் ஜென்ரேஷனில் உள்ளவங்க இப்போ டேக் டீம் சாம்பியன்ஸாக இருக்கிறாங்க. ஸோ எதுக்கு இப்போ WWEல நம்ம நினைக்காதது நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. ஸோ கொஞ்சம் கூட ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ரொம்ப ஷாக்கிங்காக ஏன் இந்த 2-3 வாரமாக WWE நடந்துகிட்ருக்கு அப்படின்னா ஸோ அது ஆல்ரெடி நம்ம அப்டேட் வீடியோலாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ WWEல ஒரு புதிய கண்டென்ட் கிரியேட்டர், அதாவது WWEல கிரியேட்டிவ் கண்ட்ரோலில் ஒரு புது டைரக்டர் நியமிச்சிருக்கிறாங்க. ஸோ அவரும் WWE சேர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ WWEல கிரியேட்டிவ் கண்ட்ரோலில் அதாவது ஆல்ரெடி இருந்த ஸ்டோர் லைன்ஸ் நிறைய விஷயங்களை மாற்றி இருக்கிறாங்க. ஸோ மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் இப்போ திடீர் சேஞ்சஸ் எல்லாம் வந்துருக்கு. ஸோ உதாரணமாக நம்ம செத்தோட ஸோ அந்த பிட்ரேயல் அவர் அந்த டைட்டில் ரிலீங் யூஸ் பண்ணது. ஸோ அதுக்கப்புறமா இப்போ டிராகன் லீ அண்ட் AJ ஸ்டைல்ஸ் நியூ டேக் டீம் சாம்பியன்ஸ் ஆனது. ஸோ இன்னும் நிறைய இருக்குது, சொல்லிட்டு போகலாம். ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் இப்போ மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இப்போ WWEயோட ஸோ கிரியேட்டிவ் கண்ட்ரோல் சேஞ்ச் ஆனது தான். ஸோ நம்ம நினச்ச மாதிரி நம்ம செத் அவரோட டைட்டில் ரிலீங் யூஸ் பண்ணிட்டாப்ல. ஸோ அவருக்கு இன்ஜுரி சர்ஜரி நடக்க போகுது அப்படிங்கிற ஸோ சில அப்டேட்லாம் நம்ம ஆல்ரெடி அப்டேட் இதில் பார்த்தாச்சு. ஸோ இப்போ ரீசெண்ட் டைமில் அவரோட ஒரு லேட்டஸ்ட் பிக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துருக்கிறீங்க. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஜாலியாக வீட்டில் ஸோ அந்த கையில் அந்த இன்ஜுரிக்கான பெல்ட்டை போட்டுட்டு அவர் ஏதோ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு இருக்காரு. பார்க்கலாம் கூடிய சீக்கிரத்தில் அவர் நல்லபடியாக ரெக்கவர் ஆகணும்னு சொல்லி. ஸோ அடுத்ததான் செத்தை தள்ளிட்டாங்க. ஸோ அப்படியே பெக்கி லெஞ்ச் அந்த டீமில் இருந்தாங்க. ஸோ அவங்கள எப்படி வெளியே அனுப்புறதுன்னு பார்த்துட்டு இருந்ததை WWE ஸோ ரொம்ப சூப்பராகவே பண்ணிட்டாங்க. ஒரு பேக் சைட் செக்மெண்ட்டில் பார்லிமெண்ட்டை நீ இப்படி பண்ணுறது ஆல்ரெடி செத்துக்கு தெரியும். ஸோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒன்னெல்லாம் விடமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களே அந்த இடத்துல ஸ்மூத்தாக பார்த்தீங்கன்னா அந்த டீம் விட்டு அனுப்பிட்டாங்க. ஸோ அடுத்ததான் நம்ம பீஸ்டிங் கார்னர் பிராக் லெஸ்னரோட ஒரு லேட்டஸ்ட் பிக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ அதாவது பேக் ஸ்டேஜில் ஏதோ ஒரு ஃபேன் பேக்காக ஸோ ரொம்ப கூலாக பார்த்தீங்கன்னா போஸ்ட் கொடுத்துருக்காரு. ஸோ நம்ம பீஸ்டிங் கார்னர்கிட்ட இப்போ ரீசெண்ட் டைமில் ரொம்ப ஃபேஸ் அண்ட் லீவ் பார்த்துட்டு இருக்கோம். பட் இருந்தாலும் இந்த அளவுக்கு சிரிச்சிட்டு கூலாக அந்த ஃபேன் மத்தியில் ரொம்ப ஜாலியாக ஃபோட்டோ எடுத்ததை நான் இப்போ தான் பார்க்குறேன். ஸோ அடுத்ததான் நம்ம நிக்கி பெல்லா அண்ட் ராக்ஸின் ஃபெரிஸுக்குள்ளே இப்போ WWEல ஒரு புது ஸ்டோரி லைன் ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ அதை இப்போ அவங்க இன்டர்நெட் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அடுத்ததான் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்களா? ஸோ இது ஒரு வருஷம் 2 வருஷத்துக்குள்ளே எடுக்கப்பட்ட ஒரு ஃபோட்டோ தான். அதையும் இப்போ பிளாக் மவுண்டரா, அதாவது NXT சார்ந்த ஒரு ஃபேமஸான சூப்பர் ஸ்டார்னு சொல்லலாம், பார்த்துருப்பீங்க. ஸோ இவங்க WWEயோட பெர்ஃபார்மன்ஸ் சென்டரில் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருந்தப்போ ஒரு தடவை நம்ம ஜான்சனா ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் சென்டரை விசிட் பண்ண போயிருக்காரு. ஸோ அங்கே பிளாக் மவுண்டரா ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்குறாங்க கோட் அப்படின்னு போட்டு. ஸோ அதை இப்போ அவங்க ரீசெண்ட் டைமில் வெளியிட்ருக்குறாங்க. ஸோ அடுத்ததான் நம்ம ஷேமஸ் இப்போ ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு. ஸோ அது ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு சின்ன கான்ட்ரவர்சியாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ குறிப்பாக ஷேமஸ் அவரோட ரிட்டர்ன்மெண்ட்டை டீஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ குறிப்பாக அவரோட ரிட்டர்ன்மெண்ட் டூர் அவர் அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி ஸோ ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா போட்டிருக்கிறாரு. பட் இதை இன்னும் பெருசாக எடுக்க வேண்டாம். ஆனால் நம்ம ஷேமஸ் இப்போதைக்கு அவரோட ரிட்டர்ன்மெண்ட் ஐடியாலே கிடையாது. ஸோ எல்லாரும் ரிட்டர்ன்மெண்ட்டாக அறிவிக்கிறதுனால சும்மா அவர் ஃபண்ணுக்காக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி போடுற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா ஃபர்தர் அப்டேட் இன்னும் வரல, பார்க்கலாம் என்ன நடக்குது நீ. ஸோ அடுத்ததாக AJ ஸ்டைல் ஒரு இன்டர்வியூவில் இருந்திருக்காப்புல. ஸோ அதில் அவர் சொல்கிறாரு, ஸோ ஜான்சனா அதாவது அதாவது ரிங்கில் ஸோ நாங்கள் சக ரெஸ்லர்ஸ் ஃபைட் பண்ணிட்டு இருக்கப்போ ஸோ நாங்கள் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணுவோம். ஸோ இந்த மூவ் பண்ணப்போ ஸோ இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறத நாங்கள் முதலே பேசிப்போம். ஸோ அப்படி நாங்கள் பண்ணுறோம்ல. ஸோ அந்த விஷயத்தில் நான் ஜான்சனாவை நம்புகிற அளவுக்கு மற்ற ரெஸ்லர்ஸ் நம்ப மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ உங்களுக்கு புரிய மாதிரி சொல்லலாம். ஸோ இப்போ AJ ஸ்டைல்ஸ்
வந்து ரோமன் கூட ஒரு மேட்ச் பண்ணுறாரு. ஸோ ஆல்ரெடி அது ஸ்கிரிப்டட் ஷோ, அது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறத எல்லாரும் பேசிப்பாங்க. ஸோ சம்டைம்ஸ் இதில் ஒரு கண்டிஷனில் ரோமனுக்கு ஏதோ ஒரு அடி மண்டையில் பட்டுருது. ஸோ அதில் அவர் அடுத்ததாக என்ன பண்ண போகிறோம்னு தெரியாமல் ஸோ ஒரு நிலையில் இருக்கிறாரு. ஸோ அப்படி வந்து நம்ம ஏஜை ஒரு மூவ் பண்ணுறது அது வசதப்பாக வந்து ஏஜைக்கே வந்து பட்டுருது. ஸோ ஏன்னா ரோமன் அந்த ஒரு ஸ்கிரிப்டை மறந்துட்டாரு. ஸோ அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியாமல் ஸோ கேட்ச் பிடிக்க வேண்டிய இடத்துல தவறுதலாக வந்து நம்ம ஏஜை கிலோ ட்ராப்ல ஸோ அந்த டைவ் வந்து ஏஜைக்கு வந்து அடிக்குது அப்படின்னு வச்சுப்போமே. ஸோ அதுதான் மேட்ரு. ஸோ அப்படி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து கூட நம்ம ஜான்சனாகிட்ட எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஜான்சனா பெர்ஃபெக்ட்லி வந்து நாங்கள் என்ன பேசியிருக்கோமோ அதை எக்ஸிக்யூட் கரெக்டாக பண்ணுவாப்புல. ஸோ எந்த ஒரு விஷயமா எந்த ஒரு பாட்சும் வந்து அந்த இடங்கள்ல நடக்காது அப்படிங்கிற மாதிரி ஸோ ஏஜே சொல்லியிருக்காரு. ஸோ ஏஜேயோட ரெஸ்லிங் கரியரில் ஸோ ஜான்சனா கூட ஃபைட் பண்ணுறப்போ ஸோ அவர் ஒரு நம்பிக்கை வச்சுருப்பாரு. என்ன மூவ் பண்ணாலும் நம்ம ஜான்சனை கரெக்டாக பண்ணிப்பாப்புல. ஸோ நம்ம ஏதாவது டை வருஷனால ஜான்சனை கரெக்டாக பிடிச்சிருவாரு அப்படிங்கிறது அந்த ஒரு நம்பிக்கை வந்து ஸோ ஜான்சனாட்ட மட்டும் தான் இருக்கும். ஸோ மற்ற ரெஸ்லர்ஸ்ட இருக்கும், பட் அது ஜான்சனா லெவலுக்கு இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஏஜே சொல்லியிருக்காரு. நம்ம சமந்தா ஐர்வின் வந்து அவங்களோட ட்விட்டரில் வந்து ஒரு விஷயத்த ரிவீல் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து இன்னும் WWE நான் கம்ப்ளீட் கிளாஸில் தான் பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்களா. ஸோ அதான் அந்த நான் கம்ப்ளீட் கிளாஸ் அப்படின்னா என்னென்னா ஸோ இப்போ ஒரு ரெஸ்லர் வந்து WWE போகிறாங்க, ஸோ ரிலீஸ் பண்ணுறாங்க இல்லை கான்ட்ராக்ட் முடிஞ்சு ஏதாவது போகிறாங்கன்னா ஸோ அவங்க ஒரு குறிப்பிட்ட நாள் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் ஸோ அவங்க எங்கேனாலும் போனோம் ஸோ ஃப்ரீ ஏஜென்ட் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரீ ஏஜென்ட் ஆவாங்க. ஸோ பட் WWE அதாவது இப்போ சமந்தா ஐர்வின் பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ அவங்க கம்பெனி விட்டு போயிட்டாங்கன்னா ஸோ அடுத்த ஒரு வருஷத்துக்கு ஸோ அவங்க லீகலாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கம்பெனிலையும் பார்த்தீங்கன்னா இருக்க முடியாது. ஸோ அதனால் இன்னும் ஒரு வருஷம் இருக்குது அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சுன்னா ஸோ அதுக்கப்புறம் நம்ம சமந்தா ஐர்வின் வந்து ஃப்ரீ ஏஜெண்டாக ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்குது. ஸோ அடுத்த அப்டேட் யாரை பார்த்தீங்கன்னா நம்ம ஜேக்கப் ஃபார்டோ பற்றி தான். ஸோ ஜேக்கப் ஃபார்டுக்கு ரியலாகவே பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜுரி இருக்குது. ஸோ அதுக்காக அவர் வந்து சர்ஜரி பண்ண போகிறாரு. ஸோ அதுக்கப்புறம் இந்த வருஷம் முழுக்க அவர் வர போகிறதில்ல. ஜனவரி மாதம் போல் அவரோட அப்டேட் இருக்குது. அதாவது ராயல் ரம்பிள் போல் அவர் ரிட்டர்ன் ஆவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் WWE வந்து அதுதான் அவரோட சர்ஜரிக்கு அனுப்புறதுக்கு லீவ் கொடுக்குறத எப்படி காமிச்சிருக்கிறாங்க அப்படின்னா ஸோ அவரை பேக் ஸ்டேஜில் வந்து யாரோ மர்ம நபர்கள் வந்து அவரை அட்டாக் பண்ணி போட்டுருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் காமிச்சிருக்கிறாங்க. ஸோ அவரை அடிச்சு போட்டது யார் அப்படிங்கிற ஒரு டோனில் போயிட்டுருக்குது. ஸோ ட்ரூ மெக்கின்டையர் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்பெகுலேட் பண்ணுறாங்க. ஸோ பட் ட்ரூ மெக்கின்டையர் அது நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஸ்மாக்டவுன் எபிசோட்லேயே வந்து சொல்லிட்டாரு. ஸோ அப்போ யாரும் பண்ணியிருப்பா அப்படின்னு போயிட்டுருக்குதுன்னா ஸோ இப்போ ரூமர்லாம் கிளம்பிட்டு இருக்கு. ஸோ சில அப்டேட்டும் இருக்குது. மேபி அது ரேண்டி ஆர்டன் கூட பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அப்படி பார்த்தா இப்போதைக்கு நம்ம ரேண்டி ஆர்டன் வந்து அதாவது இந்த வருஷம் முடியறதுக்கு இன்னும் 2 மாதம் இருக்குது. ஸோ அந்த 2 மாதம் வரைக்கும் அவர் ஹில்டன் கண்டிப்பாக பண்ண மாட்டார். ஸோ எப்போ ஜேக்கப் ஃபார்ட் வந்து அந்த ராயல் ரம்பிள்லையோ இல்லை ஜனவரி மாதத்துக்கு அப்புறம் எப்போனாலும் அவர் ரிட்டர்ன் வராரோ அப்போ தான் வந்து அவர் ஹில்டன் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா இப்போ அவர் அடிச்சு போட்டது ஸோ யார் அப்படிங்கிற ஒரு டோனில் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு முன்னாலே நம்ம ரேண்டி ஹில்டன் பண்ணால் அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ ஜேக்கப் ஃபார்ட் ரிட்டர்ன் வந்து நீ தானாடா என்ன அடிச்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணாருன்னா ஸோ அதுக்கப்புறம் நம்ம ரேண்டி வந்து ஒரு ஹீல் டர்ன் பண்ணால் தரமாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. மேபி WWE ஸ்கிரிப்ட் படி ஸோ நம்ம ஜேக்கப் ஃபார்ட்டோ அடித்தது நம்ம ரேண்டி ஆர்டன் தான் அப்படின்னு ஒன்று போயிட்டு இருந்தால் கண்டிப்பாக வந்து இந்த ஜனவரிக்கு அப்புறமாவோ இல்லை ஜனவரி மாதமோ ரேண்டியோட ஹீல்டான எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. தான் நம்ம இப்போ மெயினியோ நியூஸுக்கு வந்துட்டோம். ஸோ மெயினியோ நியூஸாக பார்க்குறதுக்கு முன்னால் புது நண்பர்கள் நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் பண்ணிக்கிடுங்க. ஸோ அப்படி இந்த வீடியோக்கு லைக் பண்ணணும் பண்ணுங்கள். ஸோ எதையாவது ஒரு கமெண்ட்டாக பார்த்தீங்கன்னா எனக்காக இந்த வீடியோக்கு பண்ணுங்கள். ஸோ மெயினியோ அப்டேட் வந்து ரொம்ப பழைய அப்டேட் தான். ஏன்னா இதை நம்ம ரொம்ப வருஷமாகவே இந்த அப்டேட்லாம் வந்துட்டு தான் இருக்குது. பட் இது வரைக்கும் அது நடக்கலாம். மேபி இதுக்கு மேலே நடக்குதான்னு பார்ப்போம். ஸோ அப்படி என்ன அப்டேட் வந்திருக்குன்னா இப்போ நம்ம WWE பிளட் லைன் ஸ்டோர் லைன் மீண்டும் வந்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஜிம்மி யூசோ, ஜே யூசோ, ரோமன் ரெயின்ஸ் ஸோ இங்கே 3 பேர்த்த வச்சு மீண்டும் அந்த பிளட் லைனோட அந்த கதையை வந்து ஆரம்பிக்கிறாங்க. எப்படி அந்த 2020 ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷங்கள் சேர்ந்துருந்தாங்களோ ஸோ அதேமாரி இப்போவும் பார்த்தீங்கன்னா மீண்டும் ரீஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா இப்போ WWE பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போ வந்து அதாவது இப்போ ரோமன் ரெயின்ஸ், ஜே யூசோ, ஜிம்மி யூசோ ஸோ இவங்க 3 பேரும் அந்த பிளட் லைன் ஸ்டோர் லைனில் இருக்கிறாங்களா. ஸோ இன்னும் ஒருத்தரை வந்து புதுசாக வந்து இந்த பிளட் லைன் ஸ்டோர் லைனுக்குள்ளே கொண்டு வர போகிறாங்க. ஸோ அது வேறு யாரும் கிடையாது, உமாவோட பையனான ஜில்லா ஃபாட்டோ பார்த்தீங்கன்னா இந்த
ஜில்லாஃபேட்டை வந்து இந்த டீமுக்குள்ள வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ ஏன்னா இப்போ அவர் நிறைய இண்டிபெண்டன்ட் ரெஸ்லிங்கில் வந்து பயங்கரமாக ஃபேமஸ் ஆகிட்டாரு, நிறைய பெல்ட்டே வந்து ஜெயிச்சிருக்கிறாரு. ஸோ இப்போ அவர் ரெஸ்லிங்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா தயாராக தான் இருக்கிறாரு. ஸோ இதுக்கு மேலே அவரே ஒரு பிளட் லைன் மெம்பராக வந்து புது மெம்பராக அறிமுகப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கிறாங்களாம். ஸோ கூடி சீக்கிரம் வந்து ஜில்லாஃபேட்டோட WWE வந்து டெபியூட் வந்து கூடி சீக்கிரம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது.